ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ், சங்ககிரி, சேலம் மாவட்டம். இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்னென்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக நான் எடுத்திருந்தேன். இருந்த வேறு பிஸியில் என்னால் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு நேரம் இல்லை. பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ரொம்ப நாள் வீடியோவே இல்லாமல் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1-2 அப்படியே வீடியோ வந்துச்சு. ஏன்னா டைம் இல்லாதனால என்னால் வீடியோ பண்ண முடியல. இப்போது இந்த வீடியோ என்னென்னா, பொங்கல் செலிப்ரேஷன் நம்ம கேஎம்எஸ் இதில் எனக்கு நியூ இயர் கொண்டாடுறதோட பொங்கல் கொண்டாடுறதுல ஒரு இருப்பேங்க. நியூ இயரில் எனக்கு அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கேக் வெட்டி இது பண்ணுறதில் எனக்கு, ஏன்னா ஆங்கில புத்தாண்டு அப்படின்றதுனால அது பெருசாக நான் கொண்டாட மாட்டேன். எனக்கு பொங்கல் தான். ஸோ பொங்கலை நம்ம கம்பெனியில் சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்னு ஒரு இது. போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கல் நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து கம்பெனி வாசல்லையும் பொங்கல் வச்சு கொண்டாடணும். அதேமாதிரி இந்த தடவையும் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. அப்புறம் எல்லாம் நம்ம எம்ப்ளாயீஸ்ட்டு சொன்னோம் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அவங்க ஓகே சொன்னாங்க. இப்போ என்னென்ன பண்ணலாம் அப்படின்றப்போ பொங்கல் வைக்கலாம். அப்புறம் எல்லோரும் அன்றைக்கி பொங்கல் வச்சு முடித்து எல்லாம் முடிஞ்சு கிளம்புறதுக்கு டைம் ரொம்ப ஆயிரும். ஸோ அப்போ குழந்தைங்க அவங்கெல்லாம் பசியோடு இருப்பாங்க. ஸோ அதனால் சாப்பாடும் நம்ம இங்கேயே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதுபடி பார்த்திங்கன்னா மொதல் நாள் பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு பொங்கல் அன்றைக்கி முதல் நாள் நைட்டு வழக்கம் போல் பொங்கல் அப்படின்னாவே கோலம் மிக மிக முக்கியம். ஸோ அப்படி கோலம் போடுறதுக்கு பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு கோலம் போட ஆரம்பித்தோம். நைட்டு ஆனால் கோலம் போட்டு முடித்து வீட்டுக்கு கிளம்புறதுக்கே கிட்ட மணி 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 1-1:30 ஆயிடுச்சு. இப்போது கோலம்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டோம். அடுத்த நாள் காலையில் பொங்கலுக்கு பார்த்திங்க அப்படின்னா சக்கரை பொங்கல் வச்சோம். சக்கரை பொங்கல் தான் வச்சோம். வெல்லம் பார்த்திங்கன்னா இப்போ நான் வெல்லம் போட்டு சக்கரை பொங்கல் வச்சோம். சக்கரை பொங்கல் மட்டும் பத்தாது, அப்புறம் அதான் அவங்க வந்துட்டு போகிறவங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்றதுனால தக்காளி சாப்பாடு செஞ்சுக்கலாம், கிளறிடலாம் அப்படின்னு ஒரு இது பண்ணோம். அது பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது தான் ஐடியா. சரின்ட்டு அப்புறம் பொங்கல் வச்சாச்சு. பொங்கல் நீட்டாக பொங்கி அழகாக வந்துச்சு. பொங்கல் முடிச்சுட்டு பொங்கல் வச்சுட்டு அப்படியே இப்போ அதே அடுப்பில் சாப்பாடு வைக்க ஆரம்பித்தாச்சு. தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறிகள் கட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணோம். எல்லாமே ரெடி பண்ணோம். தக்காளி சாப்பாடும் நல்லா இருந்துச்சு. பொங்கல் நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் நம்ம எம்ப்ளாயீஸ், அப்புறம் அவங்க ஃபேமிலி, அப்புறம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம் பொங்கலுக்கு. இன்னும் நம்ம சக தொழில் செய்கிறவங்க அல்லது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு யாரையும் நான் இன்வைட் பண்ணல பெருசாக. இன்னும் ஃப்யூச்சரில் நம்ம இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டா வருவாங்கன்ற அளவுக்கு இருக்கும் பொழுது நம்ம இன்வைட் பண்ணி பெருசாக கூட பண்ணலாம். தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறிகள் இருக்கிறது இதெல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி பண்ணோம். ஏன்னா இருக்கிறவங்க அவங்க பொங்கல் வேலையும் பார்க்கணும், இந்த வேலையும் பார்க்கணும் அப்படின்றதுனால நாங்கள் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம். தக்காளி சாப்பாட்டுக்கு மிர்ச்சி மசால் இது பார்த்திங்கன்னா இது பண்ணிகிட்ருக்காங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான நாளுங்க. ஏன்னா இப்போது நாங்கள் வேலை செய்கிற எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக இது பண்ணது ரொம்ப மகிழ்வான நாளாக இருந்துச்சு. மஞ்சள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் பொங்கல் கொண்டாடினப்போ மஞ்சள் சந்தையில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அது நாங்கள் கொண்டாடினதுக்கப்புறம் அந்த மஞ்சள் கிழங்கை கம்பெனிக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல ஊனி விட்டுருந்தோம். ஸோ அந்த இடத்துல தண்ணி ஈரம் அப்பப்போ இருந்துகிட்ருக்கும். மஞ்சள் வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த வருஷம் பொங்கலுக்கு அந்த மஞ்சளை நம்ம பிடுங்கி சாமி கும்பிடணும் அப்படின்னு இருந்தோம். என்னுடைய
கம்பெனிக்கு நேரில் வந்தவங்களுக்கு தெரியும். ஒரு தென்னை மரம் ஒன்று வச்சுருப்போம் ஒரு தொட்டியில், அது இல்லாமல் ஒரு அரச மரம் இருக்கும். ப்ளஸ் அந்த இடத்துல வந்து ஒரு மஞ்சள் இருக்கும். அந்த மஞ்சள் பார்த்திங்கன்னா ஒரு 2 குத்து இருந்துச்சு, 3 செடி இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் இதுக்காக இந்த வருஷம் பொங்கல் இதை தான் எடுத்து கொண்டாடணும் அப்படின்னு தான் அதை வந்து நாங்கள் வளர்த்துட்டு இருந்தோம். அப்பப்போ புழு தாக்குதல் கூட இருந்துச்சு. புழுவெல்லாம் எடுத்து போட்டு அதை வந்து நீட்டாக வச்சுருந்தோம். ஏன்னா பொங்கல் அன்னைக்கு நம்ம இந்த மஞ்சள் தான் வச்சு கொண்டாடணும். அதே மாதிரி அன்னைக்கு காலையில் தான் நான் வந்து அந்த மஞ்சளை வந்து நான் பிடுங்கினேன். ஸோ அன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக அப்போவே பிடுங்கி அலசி அதுக்கப்புறம் நம்ம வந்து பூஜையில் வந்து பயன்படுத்திக்கிட்டோம். அது ஒரு நல்ல ஒரு விஷயம்னு வைங்களேன். நம்ம வந்து நம்மளே வச்சுருந்த அந்த மஞ்சள் எடுத்து பண்ணது. மஞ்சள் பாருங்கள், அது பிடுங்கிறது நான் வந்து ஸ்லோ மோஷனில் எடுத்திருந்தேன், நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால அந்த மாதிரி எடுத்தேன். நான் வந்து ஸ்லோமோ எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. இப்போ மஞ்சள் அப்புறம் மறுபடியும் இதெல்லாம் வச்சு பூஜை ஆரம்பித்தாச்சு. வழக்கம் போல் போன வருஷம் நான் வந்து லைவ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமாம், லைவ் பண்ணேன். அப்போ வந்து பூஜை பண்ணும்போது இவர் எங்கள் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி அதே எங்கள் மாப்பிள்ளையை தான் இந்த தடவையும் பூஜை பண்ணான். பூஜையெல்லாம் முடிஞ்சு பொங்கல் பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் பொங்கல் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தக்காளி சாப்பாடு சாப்பிட்டோம். அதுக்கு தேங்காய் சட்னி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே அப்புறம் அந்த டைமில் டக்குன்னு உடனே இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு போய் சட்னி அரைக்க போனாங்க நம்ம எம்ப்ளாயீஸ். மெயினாக பிரியான்னு சுகுணா, அவங்க 2 பேரும் போய்ட்டு டக்குன்னு சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அதுவும் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் அவங்கவுங்க கிளம்பியாச்சு. லீவு அப்புறம் அடுத்தது ஒரு 3 நாள் லீவு. ஸோ அன்னையோட பொங்கல் செலிப்ரேஷன் அப்படியே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து அன்றைக்கி தான் நித்மின் ஆடியோ அவருடைய கடை ஓப்பனிங் கூப்பிட்ருந்தார். சரி, அதுக்கு போகணும் அப்படின்ட்டு அப்புறம் கிளம்பி போயிருந்தேன். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அன்றைக்கி அது சின்ன வீடியோன்றதுனால அதை எடிட் பண்ணி டக்குன்னு போட்டாச்சு. இது வந்து வீடியோ நிறைய எடுத்ததுனால போட முடியல, இன்றைக்கி தான் போட்டேன். இதுவும் போடலாம் வேணாமா யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இவ்வளோ நாள் என்னோடய மெமரி அடைச்சிக்கிட்டு இருந்தது. இந்த போடணும்னு நினச்சோம், சரி போடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். இது வந்து முழுக்க அதாவது ஆடியோ சம்மந்தமாக இல்லாத ஒரு வீடியோ. இதை நீங்கள் முழுசாக இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா இது ஆடியோ சம்மந்தமானதே இல்லை அப்படின்னாலும் இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி.